அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். திடீரென நாவற்குழிக்கு அழைத்து செல்லப்பட்ட செவ்வந்தி சுற்றி வளைக்கப்படும் ஜே.கே. பாயின் தொடர்புகள். யாழில் பிரபல வர்த்தகரின் மகன் போதைப் பொருளுடன் கைது. ஹெஹல் பத்ரே பாத்மேவுடனான தொடர்பு மற்றும் ஒரு பிரபல நடிகையிடம் விசாரணை. தென்சீன கடலில் விபத்தில் சிக்கிய அமெரிக்க போர் விமானம் உலங்கு வானூர்தி. தங்க விநியோக மோசடி வெளியான தகவலை மறக்கும் ஹிஸ்புல்லா. தமிழர் பகுதியில் பரபரப்பு, பெண் வேடம் தரித்த ஆண் கைது. பிறந்த நாளுக்கு வாங்கிய கேக்கில் பல்லி, 2 சிறுவர்கள் வைத்தியசாலையில். வேலணை பிரதேச சபை தவிசாளர் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. யாழில் சட்டவிரோத சொத்து விசாரணை தீவிரம், சிக்கிய கைத்துப்பாக்கி படம். தொடர்வன விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த சில வாரங்களாகவே போதைப் பொருளுடன் தொடர்புடையவர்களும் அவர்களை பற்றிய செய்திகளுமே தற்போது வரை பேசுபொருளாகியுள்ளது. கணேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய இஷாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது வரை பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவருகின்றன. தென்னிலங்கையில் எந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் அந்த விடயங்கள் தமிழர் பகுதியில் வந்து முடிகின்றன. அந்த வகையில் இந்த விடயத்திலும் ஜாலை சேர்ந்த ஜே.கே. பாய் மற்றும் ஆனந்தன் என்போர் தொடர்புடையவர்களாக சந்தேகிக்கப்படுகின்றார்கள். இந்த நிலையில் நாவற்குழி அருகே உள்ள ஜே.கே. பாயின் வீட்டின் அருகே செவ்வந்தி வருகை தந்துள்ளதை அயலவர்கள் அவதானித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த வீட்டின் அருகே உள்ள சிசிடிவி காணொலி காட்சிகளை புலனாய்வு அதிகாரிகள் எடுத்து சென்றுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. யாழ் நகரில் இலக்க தகடற்ற புதிய காரில் ஹெரோயின் போதைப் பொருளை கடத்தி சென்ற நபரொருவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது 11 கிராம் 600 மில்லிகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டு கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் கைப்பற்றப்பட்டதுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் பிரபல வர்த்தகரின் மகன் எனவும் ஏற்கனவே ஹெரோயின் போதைப்பொருள் தொடர்பான வழக்கில் கைதாகி பிணையில் விடுவிக்கப்பட்டவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் கைதிலிருந்து தப்புவதற்காக தமக்கு கையூட்டு வழங்க முயற்சித்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கைதான சந்தேக நபரை மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தற்போது போலீஸ் காவலில் உள்ள ஒரு குற்றவாளியான ஹெஹல் பத்ரே பாத்மேவுடனான தொடர்பு தொடர்பில் நடிகை ஸ்ரீமாலி பொன்சேகாவிடம் குற்றப்புலனாய்வு துறையினர் விசாரணை நடத்தியுள்ளனர். ஹெஹல் பத்ரே பாத்மே மீதான விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்ய அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததை தொடர்ந்து இந்த விசாரணை நடைபெற்றுள்ளது. ஹெஹல் பத்ரே பாத்மேயுடன் அவர் நடிகை ஸ்ரீமாலி பொன்சேகா இருக்கும் புகைப்படம் வெளியானதை தொடர்ந்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார். மேலும் ஹெஹல் பத்ரே பாத்மேவுடன் தன்னை தொடர்புபடுத்தி கூறப்படும் கூற்றுக்களை நிராகரிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஹெஹல் பத்ரே பாத்மேவை தனக்கு தெரியாது. ஒருமுறை துபாயில் என் குடும்பத்துடன் புத்தாண்டு நிகழ்வில் கலந்து கொண்டேன். பலர் எங்களுடன் புகைப்படம் எடுத்தார்கள். அவர்களில் இவர் இருந்தார். ரசிகர்கள் படங்களை கேட்டால் நாங்கள் மறக்கவில்லை என்று அவர் விளக்கியுள்ளார். சமூக வலைதளங்களில் என்ன சொல்லப்படுகின்றது என்பது எனக்கு தெரியும். ஆனால் வதந்திகள் என் பெயரையோ அல்லது என் நம்பிக்கையையோ கெடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வாரம் இதேபோன்று மோடல் அழகி பியூமி ஹன்சமாலி மீதும் விசாரணை நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவும் சீனாவும் வர்த்தக போரில் ஈடுபட்டுள்ள சூழலில் அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான விமானம் தாங்கி கப்பலான USS நிமிட்ஸில் இருந்து புறப்பட்ட ஒரு போர் விமானமும் உலங்கு வானூர்தியும் தென்சீன கடலில் 30 நிமிட இடைவெளியில் விபத்துக்குள்ளாகியுள்ளன. விபத்துக்குள்ளான MH-60RC ஹாக் உலங்கு வானூர்தியின் 3 பணியாளர்களும் FA-18 F சூப்பர் ஹார்னட் போர் விமானத்தின் 2 விமானிகளும் விபத்துக்கு முன் பாதுகாப்பாக வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2 விபத்துக்கான காரணங்களும் விசாரிக்கப்பட்டு வருவதாக அமெரிக்க கடற்படை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது.
ஆனால் அந்த நேரத்தில் விமானம் அங்கு என்ன செய்து கொண்டிருந்தது என்பது குறித்து குறிப்பிடப்படவில்லை. ராணுவ பயிற்சியின் போது விபத்து நடந்ததாக சீனாவின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் சீனாவும் வர்த்தக போரில் ஈடுபட்டுள்ள சூழலில் தென்சீன கடலில் அமெரிக்க ராணுவ விமானமும் உலங்கு வானூர்தியும் இருப்பது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்த வாரம் தென்கொரியாவில் நடைபெறும் மாநாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பும் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கும் சந்திக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தங்க விநியோகம் தொடர்பான மோசடியில் தாம் $2 மில்லியன் ஏமாற்றப்பட்டதாக வெளியான செய்தியை நாடாளுமன்ற உறுப்பினர் MLA M. ஹிஸ்புல்லாஹ் மறுத்துள்ளார். கானா நாட்டின் ஊடகங்களில் வெளிவந்த அந்த செய்தி இலங்கையின் ஊடகங்களிலும் நேற்றிரவு பிரசுரிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த செய்தியை ஹிஸ்புல்லாஹ்வின் ஊடக பிரிவு முற்றிலும் மறுத்துள்ளது. அந்த செய்தியில் எந்தவிதமான உண்மை தன்மையும் இல்லை அவரின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் MLA M. ஹிஸ்புல்லாஹ் வியாபார நோக்கத்திற்காக சவுதி அரேபியாவை சேர்ந்த நண்பர்களுடன் கானா நாட்டிற்கு சென்றிருந்தார் என்றும் அங்கே சிலர் மோசடி செய்ய முயன்றதை அறிந்த அவர் உடனடியாக இது குறித்து அந்நாட்டு போலீசிடம் முறைப்பாடு செய்தார் என்றும் அவரின் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்தே ஏமாற்ற முயன்றதாக கூறப்படும் 11 பேரையும் கானா நாட்டின் போலீசார் கைது செய்தனர் என்றும் ஹிஸ்புல்லாஹ்வின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தவிர ஹிஸ்புல்லாவுக்கும் இந்த மோசடி விவகாரத்திற்கும் வேறெந்த தொடர்பும் இல்லை என்றும் அவரின் ஊடக பிரிவு வலியுறுத்தியுள்ளது. கிளிநொச்சி பிரதேசத்தில் பெண் வேடம் தரித்திருந்த ஆணொருவரை பிரதேச மக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். சம்பவம் இன்று பிற்பகல் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. சமூக ஊடகங்களில் பரவிய தகவல்களின் அடிப்படையில் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியதோடு சம்பவம் குறித்து உண்மையை உறுதிப்படுத்திய பின்னர் பிரதேச மக்கள் உரிய முறையில் சந்தேக நபரை கிளிநொச்சி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். போலீசார் குறித்த நபரை கைது செய்து மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பிறந்த நாளுக்கு வாங்கி சென்ற ஐசிங் கேக்கில் இறந்த பல்லியொன்று இருந்தமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியதோடு 2 சிறுவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் மஸ்கெலியா பிளன்சோ தோட்டத்தில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, ஞாயிற்றுக்கிழமை பிறந்தநாள் கொண்டாடுவதற்காக மஸ்கெலியா நகரத்தில் உள்ள வெதுப்பகம் ஒன்றிலிருந்து ஐசிங் கேக் ஒன்றை வாங்கி சென்றுள்ளனர். அந்த பிறந்தநாள் விழாவில் கேக் வெட்டப்பட்டு அனைவருக்கும் ஊட்டப்பட்டுள்ளது. அதன் பின்னர் மீதமிருந்த கேக்கை பார்த்தபோது அதில் இறந்த நிலையில் பல்லியொன்று இருந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த 5 வயது பெண் பிள்ளையும் 3 வயதான ஆண் குழந்தையும் மஸ்கெலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து மஸ்கெலியா சுகாதார அத்தியட்சருக்கு புகார் செய்ததை தொடர்ந்து பொது சுகாதார அதிகாரிகள் சம்பவம் நடந்த வெதுப்பக உரிமையாளரிடம் விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட உற்பத்தி நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். வேலணை பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்படும் கட்டடங்களுக்கு சபையின் அனுமதி அவசியம் எனவும் தவறினால் பாரபட்சமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, அண்மை காலமாக பிரதேச சபையின் ஆளுகைக்குள் பல்வேறு கட்டுமானங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதை அவதானிக்க முடிகின்றது. இதில் பல முறையான அனுமதி பெற்று நிர்மாண வேலைகளை முன்னெடுக்கவில்லை என தகவல்களூடாக உறுதி செய்ய முடிகின்றது. இவ்வாறு முறையான அனுமதி பெறாது நிர்மாணிக்கப்படும் கட்டுமானங்கள் சட்டமுறையற்ற கட்டுமானங்கள் என்றே கருத்தில் கொள்ளப்படும். அத்துடன் அவ்வாறு கருத்தில் கொள்ளப்படும் கட்டுமானங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க பிரதேச சபை நிர்பந்திக்கப்படும் நிலையும் உருவாகும். எனவே 1987 ஆண்டு 15ஆம் இலக்க பிரதேச சபைகள் சட்டம் மற்றும் 1978 ஆண்டு 41ஆம் இலக்க நகர அபிவிருத்தி அதிகார சபையின் சட்டம் ஆகியவற்றின் அடிப்படையில் பிரதேச சபையில் கட்டட அனுமதிக்கான விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்ளல், அமைவு சான்றிதழ் அல்லது காலநீடிப்பு அனுமதியை பெறுதல், காணி உபபிரிவிடல் மற்றும் காணி ஒருங்கிணைத்தல் அனுமதியினை பெற்றுக்கொள்ளல், நிலுவையில் உள்ள அனைத்து விண்ணப்பங்களுக்குமான அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பித்தல் போன்ற நடைமுறையை பின்பற்றி கட்டடங்களுக்கான நிர்மாண அனுமதியை பெற்றுக்கொள்வது அவசியமாகும்.
அவ்வாறு பின்பற்ற தவறும் பட்சத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதேச சபை நிர்பந்திக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழில் சட்டவிரோதமான சொத்து குவிப்புடன் தொடர்புள்ளவர்கள் என சந்தேகிக்கப்படுபவர்களிடம் கைத்துப்பாக்கிகள் இருக்கின்றதா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இந்த நிலையில் யாழில் சட்டவிரோதமாக சொத்து குவித்தார் எனும் சந்தேகத்தில் நபர் ஒருவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது அவரது தொலைபேசிக்கு இன்னொரு நபரிடமிருந்து வாட்ஸ்அப் மூலம் கைத்துப்பாக்கி ஒன்றின் புகைப்படம் அனுப்பப்பட்டுள்ளது. இதையடுத்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை குறித்த சந்தேக நபரிடம் மேற்கொண்டுள்ளனர். இதன்போது கைத்துப்பாக்கியின் படத்தை தனக்கு அனுப்பியவர் பெயரை சந்தேக நபர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் நீதிமன்றத்தின் உத்தரவை பெற்று மேலதிக நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக காவல்துறை வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.